ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்பராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கா. பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா 14/9/2025 அன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு. 15/9/2025 புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், அதே 15/9/2025 சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், 17ஆம் தேதி வரக்கூடிய 17/9/2025 சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள், இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேணும். நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு 40-45% உங்களுக்கு ஆளுமையை கொடுக்கும். முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், அந்தர சூட்சுமங்கள், இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக. துலாம் ராசி என்பர்களே, ஆமாம், இந்த துலாம் ராசிக்கு சின்னம் கொடுக்கப்பட்டது இடத்தட்டு, தராசு, நீதிமான் பேர். உன்னோட பொருள் எனக்கு வேணாம், என்னோடய பொருள் உனக்கு வேணாம், சரியாக இருப்பாங்கப்பா. இந்த துலாம் ராசிலாம் ஒரு ஆடிட்டர் இருக்கா, நிதி நிறுவனத்தில் ஒருத்தர் வேலையால் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக இருப்பார், நம்பிக்கையாக சேர்க்கலாம். ஒரு நாள் கணக்கு கூட மிஸ் பண்ண மாட்டார். ஆமாம், எல்லாமே தெளிவாக இருப்பார். நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பலன் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்களுடைய முயற்சி திருவினையாக்கும், சகோதர வழியில் வெற்றிகள் உண்டு, இவர் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், திருமண வாய்ப்புகள் என்ன பண்ணால் பிரகாசமாக இருக்கும். மனைவி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், காதலி தேடி வருவார், அப்போ கணவன் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், நீண்ட நாள் நண்பர்கள் உங்களை தேடி பார்க்க ஓடோடி வருவார்கள், பதவிகள் தேடி வரும், இதெல்லாமே சொல்லலாம். இதெல்லாம் அரசியல் துறைக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது வெற்றி தாண்டவம் ஆடும். ஆமாம், ஒரு சீரியல் நடிக்கிறதுல இருந்த காட்டிலும் உச்ச நடிகராக இருந்தாலும் சரி, அது அந்த துறையில் எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஊதிய உயர்வுகள் கிடைக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். கண்டிப்பாக பிரிஞ்சு போன காதல் கூட ஒன்றாவதற்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். பிரேக்கப் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கூட மறுபடியும் ஏதோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு கேட்குற அளவுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுத்தடித்து வந்த பிரச்சனை, வராத பணம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வர்றதுக்கு உண்டான சூழல் ஆனந்தமாக தெரியுது. ஆமாம், அற்புதமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ற மாதிரி சிவாலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோங்க. அந்த சிவனுக்கு முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கழிச்சிடும். அது தெரியாது. ஆமாம், கோயில் சொத்தை பயிர் வச்சுன்னு இருப்பா. ஆமாம், இந்த வருஷம் இதை கொடுத்தா போதும், அடுத்த வருஷம் அதை கொடுத்துக்கலாம் கொடை அப்படின்ற மாதிரி தள்ளி போடுவா. கோயில் சொத்தில் கடை வச்சுன்னு இருப்பா, வாடகை சரியாக கொடுக்க மாட்டாள். அப்போ என்னென்ன பண்ணணும் பார்த்தா பட்டை கொட்டை எல்லாம் போட்டுருப்பா. ஆமாம், அவருடைய பேரை தான் நான் கடை பேருக்கே வச்சுருக்கேன்னு வேறு சொல்லுவாள்.
இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யவே மாட்டா கடைசி வரைக்கும். அந்த அந்த கோயிலே அவரை சார்ந்து தான் நடக்கிற மாதிரி எல்லாம் பேசுவான். ஆனால் உண்மைத்தன்மை இருக்காது. இப்படியெல்லாம் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு தோஷம். அது குலதோஷமாக மாறும். அதான் சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த புத்திர விருத்தியே இருக்காது. புத்திரம் இருந்தாலும் அது மதிமயங்கி போயிடும், பைத்தியமாயிடும். அப்படியே ஒரு ஜீவன் இல்லாமல் கடனாளி ஆகிடுவா. அதே காலகட்டம் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் தாண்டவம் ஆடிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன பரிகாரம்னே சொல்ல முடியாத அளவுக்கு சொன்னாலும் அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பாள் இதெல்லாம். அப்போ சோமவாரத்தில் திங்கட்கிழமை தோறும் இந்த சிவாலயத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் சென்று அவருடைய அபிஷேக ஆராத்திகளை உங்களுடைய கண்களால் பார்க்கும் பொழுது இந்த குல தோஷம் என்பது நீங்கிறதுன்றாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இது துலாம் ராசிக்காரர்கள் கண்டினியூட் இன் ஒரு லைஃப். ஆமாம், தொடர்ச்சியாக செய்யுங்க, அவ்வளோதான். தொடர்ச்சியாக செய்யுங்க. எந்த ஒரு காரியத்துமே தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நன்மை செஞ்சால் நன்மை நடக்கும், தீமை செஞ்சால் தீமை நடக்கும். அவ்வளோதான். நன்மையை செய் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். லாபங்கள் தாண்டவமாடும். லாபங்கள் தாண்டவமானா எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ உங்கள் தொழில் ரீதியாக எடுத்துக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் லாபம் எடுத்துக்கலாம். வண்டி வாங்கி விற்கிறதாக இருந்தாலும், வீடு வாங்கி விற்கிறதா இருந்தாலும், ஆடியோஸ் நடத்துகிறதா இருந்தாலும், இதில் இல்லாமல் என்ன விஷயம்னா, இரண்டாவது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஆமாம், ராசியில் செவ்வாய் வரார். 2க்குரியவன் 7க்குரியவன் ராசியில் வரும் பொழுது வருமானங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிதிங் எல்லாமே இந்த மாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் எதையும் தேடி போய் ரொம்ப அலைச்சல் பட வேண்டிய வேலைகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். படுக்கையறை சுகங்களே உங்களுக்கு சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தூக்கம் கிடைக்கும், சிற்றின்பம் நல்லா கிடைக்கும். ஆமாம், மனைவி கணவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப சுற்றுலாத்தலம் போவீங்க, ஆன்மீக யாத்திரை போவீங்க எல்லாமே. 6ஆம் இடத்தில் ராகு புதிய புதிய தொழில்கள் உற்சாகத்தை கொடுக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டா இன்னொரு தொழில் பண்ணுற தாராளமாக செய்யலாம். வாடகை எடுத்து ரூம் பார்த்து இன்னொரு கிளையை நீங்கள் நிர்வகிக்கலாம். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் தைரியமாக செஞ்சுட்டே வரலாம். காதல் வெற்றியை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வெற்றியை தரும். துலாம் ராசிக்கு 5லே ராகு 6லே சனி. ஆமாம், துலாம் ராசிக்கு 5லே ராகு 6லே சனி. அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது ருணம் ரோகம் சத்ரு. இந்த சத்ரு பாவகத்தை இந்த சனி நீக்குதா உருவாக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாதம் சார்ந்த வியாதிகள் இருக்கிறவங்க, வயிறு சார்ந்த ரோகம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே சரியான மருத்துவத்தை எடுத்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைக்கு உண்டாதாக ஆக்கிவிடும். அதில் மாற்றுக்கிறதும் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் ரீதியான உயர்வுகள் கண்டிப்பாக ஒன்று. இந்த துலாம் ராசி அன்பர்கள் மரத்தின் கீழ் உள்ள விநாயகருக்கு சதுர்த்தி, அது சங்கடகர சதுர்த்தியாக இருக்கலாம், மாத சதுர்த்தியாக இருக்கலாம். இந்த சதுர்த்தியில் உங்களால் முடிஞ்சு ஒரு பொறி கடலை வச்சு படைத்தாலும் சரிதான். அவருக்கு நல்ல விதமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு படையில் போட்டு நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து துறைகளிலுமே வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழக்குகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிடும் சார். உங்களுக்கு ஒரு பெரிய வழக்குலேருந்து ரிலீஃப் ஆக போகுது. ஆமாம் ஆமாம், நீண்ட நாளான வழக்கு, அது சமாதானமே ஆகாத வழக்கு, ரொம்ப சின்ன விஷயம் நினச்சி பெருசாகி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு முடிவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க வாழ்க வாழ்க.